ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் வாக்சின் வீடியோ பார்க்க போகிறோம்னா கிராஃப்ட் 3 பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க பாட்டை நம்ம செகண்ட் வீடு கட்டியிருப்போம், கேவ் மைன் பண்ணியிருப்போம், அப்படி இப்படிலாம் செஞ்சுருப்போம். இந்த பாட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபார்ம் பில்ட் பண்ண போகிறோம் கைஸ். அது எப்படின்னு தான் பார்த்துடலாம் கைஸ். சரி, நம்ம வாங்க டைம் வேஸ்ட் பண்ண வீடியோ கொண்டு எல்லாம் பிளாக் பாக்ஸ் லெட்ஸ் பிகின். நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கதவை நம்ம போய் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா நம்ம போய் தான் கைஸ் பார்க்கணும். ஃபார்ம் பில்ட் பண்ண நம்ம கொஞ்சம் என்ன தேவை, எனக்கே மறந்து போயிடுது கைஸ் அடிக்கடி. நான் எதுக்கு போயிட்டுருக்கேன்னா, இப்போ தம்பி அடிச்சிடுவீங்களாடா? இல்லை சார், அடிக்கல அவன். நமக்கு இப்போது ஹோலாக தேவையான பில்ட்டெல்லாம் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன தேடி போகிறேன் எனக்கே தெரியலையே. இது வெர்மி காம்போஸ்ட்டு பேர் கம்போஸ்டர் வெர்மி கம்போஸ்டர். வாயில் வேறு ஏதாவது வருது. இதை எடுத்துகிட்டு நம்ம தண்ணி எடுத்துடலாங்க. இங்கே இருக்க தண்ணி எடுத்துகிட்டு நம்ம கடகடன்னு போயிடலாம். இங்கே நம்ம இது எடுக்க தாங்க சார். நம்ம மறந்துடுச்சு பார்த்தீங்களா. இது எடுக்க தான் வந்தேன். நம்ம வீடு பார்த்தீங்களாங்க கெத்தாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு வீடு. ஓஹோ, ஓகே. அது இல்லாமல் நம்ம இப்போ சீடு வேறு கலெக்ட் பண்ணணும். நிறைய சீடு வேறு. அது எத்தனை கலெக்ட் பண்ண போகிறோமோ தெரில. நம்ம இங்கே தான் கலெக்ட் பண்ண போகிறோம். இங்கே யாராவது செத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம வெட்டிடலாம். எதுக்கு இதெல்லாம் இருக்குது? நம்ம ஒரு ஃபார்ம் செய்ய நமக்கு ஒரு பெரிய இடம் வேணும். நீங்கள் நிறைய இந்த மாதிரி ஃபென்ஸ் போட்டு வித்தியாசமான ஃபார்ம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஃபார்ம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது கைஸ். எப்போ வித்தியாசமாக இருக்க போகுது கேட்டிங்கன்னா, நீங்களே பார்த்து கட்ட போகிறல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எல்லாத்தையும் வெட்டு இதெல்லாம் நம்ம கடகடன்னு வெட்டிடலாம். வெட்டிட்டு நம்ம இந்த அளவுக்கு சைஸ் போதுமா? போதும்னு நினைக்கிறேன். சரி, ஒரு குறிப்பிட்ட இடத்த நோக்கி ஒரே ஒரு தண்ணி பக்கெட் போதும் கைஸ். இதுக்கு கொண்டு போட்டுக்கோ. இந்த ஹோ வச்சு 1 2 3 4, இங்கே 4, இங்கே 4, 1 2 3 4 4ஆச்சா. அப்புறம் இங்கே 4, 1 2 3 4, இங்கே 4, 1 2 3 4. ஓகே, இந்த மாதிரி 4 சைடும் 4 நல்லா ஆக்கிக்கோங்க. அதாவது நம்ம எல்லா சைடுமே 9ஆக இருக்கணும். எப்படி சொல்கிறது, 9னா இன்சைடும் 9 அன்சைடும் 9 அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இதோட லென்த்து அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம ஒரு தண்ணி பக்கெட் யூஸ் பண்ணால் போதும் கைஸ். ஓகே, நம்ம இதை கடகடன்னு வெட்டிக்கலாம். இங்கே இருக்கிறதெல்லாம், ஏன்னா நமக்கு இங்கே இருக்கிறதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டு தானே. நம்ம வெட்டிடலாம். வெட்டு சலன் வெட்டு. இதையும் வெட்டியாச்சு கைஸ். ஓகே, வெட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ இதை கனெக்ட் பண்ண போகிற எல்லாத்தையும் இது கூட இதை கனெக்ட் பண்ணிடலாம். அது கனெக்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா கைஸ், குட்டி அங்கே நின்றுருக்கு. இந்த குட்டி தாங்க கைஸ் என்ன பண்ண தெரியுமா, மற்றதெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடும் கைஸ். உங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுன்னா, நம்ம போய் அமைதியாக இருப்போம் கைஸ். நம்ம போய் மற்றவங்கள கூட்டிகிட்டு வந்துடும். நம்ம அவனுங்களை அடிக்கூடி மாட்டாங்க. நம்ம அவனுங்களை அடிச்சுட்டு கூடி மாட்டோம். நம்மளை கூட்டிகிட்டு இவங்களை அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துருவோம் கைஸ். நம்மளையே என்ன பாவம் செஞ்சோமோ அந்த குட்டிக்கு. சரி, நம்ம கடகடன்னு செஞ்சுட்டு தான் ஹோ தீர்ந்து போயிடுச்சு கைஸ். சில பேர் கடகடன்னு ஹோ எடுத்துகிட்டு வர போயிட்டேன். ஹோ கிடச்சிருச்சு கைஸ். நம்ம போய் என்ன பண்ணுவோன்னா, பார்த்தீங்களா கைஸ், சொல்லி வாயை மூடலை வந்துட்டானுங்க. அந்த குட்டி தான் கூப்பிட்ருக்கோம் கைஸ். அங்கே ஓடி போகுது கைஸ், வேறு யாரையா கூப்பிடாது. என்ன திமிரு கைஸ் இதுக்கு. சீட் குட்டி, உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன். பார்க்குது இங்கே வேறு யாராவது இருக்காங்களான்னு. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இதை முன்னாடி வைப்போம். எதுக்கிட்ட இதை முன்னாடி வைக்கிறீங்க கேட்டிங்கன்னா, இங்கே நடுவில் நீங்கள் கம்போஸ்டர் வச்சுக்கோங்க கைஸ். நடுவில் கம்போஸ்டர் வச்சுக்கிட்டிங்கன்னா சுற்றி இருக்க எல்லா இடமும் நல்லா சிலப்பையாக இருக்கும். அது உங்களுக்கு சொல்ல புரிய ஒரு டிசைனுக்காக நடுவில் வச்சுருக்கேன் கைஸ். ஓகே, நம்ம கடகடன்னு இதெல்லாம் முடிச்சிடலாம். கடகடன்னு எல்லாத்தையும் அணியாச்சு. பண்ணுறதுக்குள்ளே நைட்டும் ஆயிடுச்சு. இந்த குட்டி தான் எல்லாத்தையும் பண்ணுதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு போட்டுவிட்டு அது அங்கேயே இருக்குது. சரி, நம்ம ஒன்றும் மான்ஸ்டர் கிடையாது குட்டி அடிச்சு கொள்றதுக்கு. நானும் ஒரு மனுஷன்தான் சொல்லிட்டு அதை விட்டுட்டு நான் போயிட்டேன். சரி, நீ பொழைச்சி போன்னு. நானும் போய் கல்லன்னு ஒரு ஜம்பை போட்டு நான் ஒரு ஸ்டைலாக ஒரு தூக்கத்தை போட்டு
நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டார்ஸை வச்சு கட்ட போகிறோம். என்னடா ஸ்டார்ஸை வச்சு கட்ட போறியான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ், நம்ம வந்து ஸ்டார்ஸை வச்சு நம்ம வந்து கட்ட போகிறோம். அது எப்படி தான் நீங்களே பாருங்களேன். ஓகே, இது ஆயிடுச்சா இல்லை இதுக்கு தேவையா? ஓகே, இதை கோல் எடுத்து நம்ம இங்கே போட்டுடலாம் கைஸ். கோல் வேறு நமக்கு தேவை, நமக்கு நிறைய கோல் தேவை கைஸ் இங்கே. ஓகே, நம்ம அப்புறமா இது மரத்தெல்லாம் வெட்டி நம்ம சார்க்கலாம் மாட்டோம். மறுபடியும் எதுக்கு தான் வரேன்னு கேட்டிங்கன்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஸ்டார்ஸ் செஞ்சு வச்சுருக்காதான். ஸ்டார்ஸாக கேட்டிங்கன்னா ஸ்டார்ஸ் கிடையாது, ஓக் ஃபென்ஸ் கேட்டு கைஸ். ஓக் ஃபென்ஸ் கேட்டு மறந்துட்டேன். அதுதான் ஸ்டார்ஸ் போதும் கைஸ். இவ்வளோ அப்பப்போ மறந்துடுறேன். சரி, அவ்வளோதான் நினைக்கிறேன். தூக்கி முன்னாடி வச்சலாம். கண்ணாடி நமக்கு தேவைப்படும், ஆனால் இப்போதைக்கு நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே டே ஏன்டா நான் ஏதாவது செஞ்சனாடா உங்களுக்கு தெரியாமல் ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் அடிச்சிட்டாங்க. அதுக்குன்னு சுற்றி முற்றி வந்து எனக்கு கொல்றதுக்காகவே வரானுங்க. சரி, இந்த கறியை தூக்கி உள்ளே அது வந்துட்டுருக்கட்டும், நான் போட்டுட்டு போயிடலாம். போயிட்டு கட்டலாம். இப்போயாவது தடங்கள் இல்லாமல் இருக்குமா? ஓகே, இல்லை. நம்ம என்ன பண்ணுவோன்னா, இங்கே வந்து ஸ்டார்ஸை வந்து அப் சைட் டவுன் சைடாக கட்டுங்க இந்த மாதிரி. அதாவது டவுன் சைட் பார்க்குற மாதிரி தலைகீழாக கட்டுங்க இதே மாதிரி. நாம் ஏன் ஸ்டார் சேர்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரமேன்ஸ் வந்து பிளாக்ஸ் எடுத்துருவாங்க கைஸ், ஆனால் அவங்களால ஸ்டார்ஸ் எடுக்க முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி ஸ்டார் சேர்க்குறேன். ஸ்டார்ஸ் வச்சுட்டா நமக்கு ஒரு டிசைனாகவும் இருக்கும். ஓக் ஃபென்ஸ் கேட் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்காக இந்த மாதிரி நம்ம ஒதுக்கி போகலாம் கைஸ். அதுக்காக தான் மேலே நம்ம ஒரு கண்ணாடி வச்சுப்போம். கண்ணாடி கிளாஸ்னால் அந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் வச்சுட்டு ஒரு டிசைனுக்காக. ஓகே, கரெக்டாக வந்துட்டேன் இந்த தடவை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சீட் கலெக்ட் பண்ண போகிறோம் கைஸ். சீட் கலெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப டிஃபிகல்ட்டானது. எவ்வளோ மணி நேரம் ஆச்சு தெரியுமா கைஸ் இது செய்ய எனக்கு? நானும் வெட்டுறேங்க, சீடே வர மாட்டேது. நான் 20 வெட்டினேன்னா அதில் 2 தான் கைஸ் கிடைக்கிது. சரி, இந்த கான்லேயே நம்ம இருக்கோம் கைஸ். பார்த்து இவனுங்க வந்து நடுவில் தொல்லை கொடுக்குறானுங்க. வெளியேற்றுது கைஸ் இந்த குட்டி. சரி, நானும் மனிதநேயத்தோடு விட்டுட்டு போகலான்னு பார்த்தா அது வந்து நம்மளை போட்டு சொல்கிறதுக்காக ஆளாக கூட்டிகிட்டு இப்போ ஒன்று வந்துச்சா. இப்போ இன்னும் 2 பேர் வருவாங்க பாருங்க கைஸ். நானும் இப்போ 15 கைஸ் இவ்வளோ தூரம் வெட்டியிருக்கேன். இப்போ தான் 17, 18, 19 போதும் கைஸ். வெட்டிக்கிட்டே இருந்தேன். அங்கே சுற்றி வெட்டி அங்கேயே வெட்டி இங்கேயே வெட்டி அப்படி கடன்னு வெட்டிகிட்டு இருந்தேன் கைஸ். இங்கேயே நல்லா வெட்டி பார்த்தேன். இது 2 பேர் வந்துடுச்சு. சரி, இது ஒன்று தானே சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே ஒருத்தர் வேறு குளிச்சுட்டு இருந்தான். பார்த்தா இன்னொருத்தர் வர ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா சாவடிக்கிறீங்க? இந்த மாதிரி சாவடிச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க. இவனுங்களோட சாவட இப்போ என்ன போராட்டமாக இருந்துச்சு. அப்போ எனக்கு ஐடியா வந்துச்சு கைஸ், நம்ம ஏன் கஷ்டப்பட்டு வெட்டிகிட்டு இருக்கோம்? வில்லேஜஸ் கிட்ட சீடு இருந்தால் அதை போய் எடுத்து வந்துடலாம் கைஸ். நமக்கு ஒரு ரவுண்ட் ஆஃபாக 80 பக்கம் தேவைப்படும். இவ்வளோ வெட்டிட்டு தான் இப்போ 31 தான் வச்சு இவ்வளோ நேரம் ஆகும். நான் போய் வில்லேஜஸ் கிட்டேருந்து சுட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. சரி, நானும் என்ன பண்ணிட்டேன் பார்த்தா பீட்ரூட் சீடு. இது ஒரு நார்மல் சீடு. ஓகே, இதெல்லாம் எடுத்துலாம். மனுச்சுக்கோடா வில்லேஜஸ்ஸு, இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்டா. ஓகே, நானும் கடன்னு பீட்ரூட் சீடாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சீடாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி மாற்றி எல்லா சீடையும் நான் அப்படி பிக் பண்ணிட்டு போயிட்டேன். பார்த்தா அதுக்குள்ளே நைட் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ணோம், நானும் சரி நம்ம போகிற இடத்துலையாவது நம்ம சும்மாவாவது வெட்டிட்டு போவோம்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஜோம்பிஸ் என்ன பண்ணுறாங்க பாருங்க கைஸ். முட்டாள்னு நிரூபிக்கிறாங்க. அதை எரியுதில்ல ஒரு நாளத்தில் போய் நிற்க வேண்டியது. மேலே ஒரு வில்லேஜரை பார்த்துட்டானுங்களாமா. அங்கே போய் அவனை போய் சாவடிக்க ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் ஒருத்தர் இருக்கேன் என்னை கவனிக்காமல் அங்கே போய் சாவடிக்கிறீங்க. ஸ்டூபிட் நான்சென்ஸ், இடியாட்டிக் ப்ரோ. சரி, நம்ம இங்கே ஒரு பெட்டை போட்டு நம்ம ஒரு தூங்கிடலாம். நமக்கு வேறு பக்கத்தில் ஒரு பெட் இருக்குது சொல்லிட்டு மனுச்சுக்கோடா வில்லேஜர் எந்திரிச்சிட்றா, நான் தூங்கிட்டு வரேன்டா, பாய் அப்படி சொல்லிட்டு அவனை நம்ம வந்து எழுப்பிவிட்டு நம்ம தூங்கிட்டோம். என்னடா இப்படிலாம் சரின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஒரு என்னடா என்னடா பண்ணுறீங்க? பார்த்தா அதுக்குள்ளே இவன் என்ன வெளியே பண்ணிருக்கான். சரி, அவன் அப்படியே எரிஞ்சு செத்ததான்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளே நிழல் வந்துருச்சு கைஸ் அவனுக்கு. ஆனால் வெளியே தள்ளிவிட்டேன். கத்தியும் உடந்து போயிடுச்சு. இவனுங்களோட அளப்பறையாக இருக்கே. மேலே அவன் இன்னும் பார்த்துட்ருக்கான். யாரையோ பார்த்தா ஜோம்பிஸ் அங்கே இருக்குது. அந்த ஒரு வில்லேஜரை பிடிக்கிறக்கா எத்தனை பேர் வெயிட்டிங் பாருங்களேன். ஒருத்தனை போட்டோன்னா இன்னொருத்தையும் போட்டேன். நம்ம அடுத்த பாட்டில் நம்ம வந்து மான்ஸ்டர் நைட் சர்வைவல் பண்ண போகிறோம். அதாவது நம்ம போய் நைட்டில் சர்வைவ் பண்ண போகிறோம். அதாவது வெயிட்டுக்குள்ளே அதுக்கு ஏதாவது சர்வைவல் சேலஞ்ச் வைக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கேன். பார்ப்போம் எப்படி நிறைவேறுதுன்னு. பார்த்தா இங்கே 3 ஜோம்பிஸ் இருந்துச்சு, ஒரு ஸ்கெல்டர் இருந்துச்சு சொல்லிட்டு அவனை நம்ம என்னோடய ஷீல்டு தன்வினை தன்னிச்சிடும், அவனோட அம்பு அவனே சாவடிக்கும்னு சொல்லி பார்த்தா இன்னொருத்தன் இருக்கான். பார்த்தா இன்னொருத்தன் உள்ளே இருக்கான். மொத்தமாக 3 கைஸ். ஒருத்தனை போட்டு தள்ளனே இன்னொருத்தன் 2 பேர் வந்துட்டு இருந்தானுங்க. சரி, வில்லேஜஸுக்காவது ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம அயன்காலமாக தான் நம்மளே போட்டு தள்ளிட்டோம்.
நம்ம ஏதாவது அயன்கோலமாக வில்லேஜஸோட அயன்கோலமாக இருப்போம் சொல்லிட்டு அவனுங்களும் நான் சாவடிச்சிட்டுங்க. அவனுங்களும் சாவானுங்க பார்த்துருந்தேன். சாவே மாட்டேறானுங்க. சரி ஒருத்தன் கொடுத்தான், சில பேர் அம்பு கொடுத்தாங்க. அப்படியே சாப்பிட்டு இங்கே ஒரு குகை இருக்குது கைஸ். அது குகை மாதிரி இருக்குது, சின்ன குகை. இங்கே போய் தங்கிக்கிறானுங்க. சரி நான் போய் இதை வெட்டிடலாம் சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் இங்கே இருக்கிற பீட்ரூட்டாக கிடச்சிச்சு கைஸ். கொஞ்சம் தான் சீடாக கிடச்சிருந்துச்சு, கொஞ்சம் நிறைய பீட்ரூட்டாக கிடச்சிது. சரி பீட்ரூட் ஃபார்மும் வைப்போம் சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே இன்னொருத்தன் 4 போட்டு போயிட்டான் அவன். சரி அவன் 4 போட்டுவிடும், நான் வேலையை பார்க்குறேன், இன்னொரு இருந்துச்சு சொல்லிட்டு இங்கே போயிட்டேன் கைஸ். இங்கே போனால் ஒரு காமெடி நடந்துச்சு கைஸ், காமிக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டுருந்தேன்னா இங்கே போய் கடகடன்னு வெட்டிகிட்டு இருந்தேன் கைஸ். கடகடன்னு வெட்டிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த வில்லேஜில் வந்து மறுபடியும் சீடு போட்டுச்சு கைஸ். சரி நான் எல்லா சீடையும் எடுக்க, அவன் மறுபடியும் சீட் போட்டே இருக்கேன் கைஸ். அவன் போட நான் எடுக்க அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தேன். சில டைம் பீட்ரூட் வந்துச்சு, சில டைம் சீடு வந்துச்சு. அடி கொஞ்சம் காமெடியாகவே போயிட்டுருந்துச்சு. அவனும் போட்டுகிட்டே இருக்காங்க சலிக்காமல். நானும் பார்த்தேன் என்னடா சலிக்காமலாம் போகிற இடம்னு. பார்த்தா பீட்ரூட் போட ஆரம்பிச்சிட்டான் நிறையா. சரி நானும் வெட்டிக்கிட்டே இருக்கேன், நீ எவ்வளோ தூரம் வேணால் போடு, நான் வெட்டிக்கிட்டே இருப்பேன் சொல்லிட்டு வெட்டிக்கிட்டே இருந்தால் என்னோட கேரட் வர வருது. பார்த்து பீட்ரூட்டு கேரட்டு அப்படின்னு அவனுக்கே சலிச்சு போயிடுச்சு கைஸ். போடா கொய்யால சொல்லிட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் இந்த மறுபடியும் வந்து போட்டான். 3 போட்டான் கைஸ். பார்த்தா நான் அதையும் பார்த்து திருடிட்டேன்னா இவனுக்கு வெறியேறிச்சு. போடான் கொய்யால சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே போய் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவன் வெறுமி காம்போஸ்ட்டு போய் என்னமோ செய்கிறான். அவன் வெறுமி காம்போஸ்ட் செய்யணும் சொல்லிட்டு சரி நான் விட்டுட்டேன். சரி பொழைச்சி போடான் சொல்லிட்டு பாவம் சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். 4 போட்டாலாம் கைஸ், 4 மட்டும் தான் போட்டிருக்கான். அந்த 4ஐயும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் சொல்லிட்டு எடுக்கிறக்கான் நான் ஜம்ப் பண்ணி எடுத்துட்டேன். இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் கைஸ். ஒரு 11 கொடுத்தா பரவாயில்ல. ஓகே வேறு ஏதாவது இடம் இருக்கா நானும் பார்த்துருந்தேன். வேறு எங்கேயாவது இருக்கா? நீ வேறு மேலே பார்த்துருக்காங்க கைஸ். வானத்தை பார்த்த பூமியை பார்த்த மனுஷனை இன்னும் பார்க்கலையே அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டே மேலே பார்த்துருக்கான். அப்போ யோசித்தேன் மேலேயும் நமக்கு ஒரு ஃபார்ம் இருக்கான்னு யோசிச்சுட்டு அட்ராஸ் வில்லேஜரே தேங்க்ஸ்டா அப்படி சொல்லிட்டு மேலே போயிட்டுருந்தேன். மேலே இந்த டேர்ட்டெல்லாம் வெட்டிக்கிட்டே போயிட்டுருந்தேன். பார்த்தா சொச்சக் க்ரீப்பர் நடக்கிற மாதிரி சத்தம். நானும் பார்த்தேன் எங்கடா க்ரீப்பர் நடக்குது, எவனோ அடித்தான். பார்த்தா எங்கடா ஸ்கெல்டன் அடிச்சிச்சு. நானும் பார்த்துட்டே இருந்தேன். கீழே பார்த்தா க்ரீப்பரு நீங்கள் கீழே தான் இருக்கீங்க, சரி நீங்கள் கீழே இருங்க சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஜம்ப் போட்டு ஜம்ப்பு சரியாக போட்டேன். இங்கே பார்த்தா வெறும் கேரட் ஃபார்ம் வந்துச்சு. சரி கேரட் ஃபார்மும் வைப்போம், பீட்ரூட் ஃபார்மு எல்லா ஃபார்மும் வைப்போம் சொல்லிட்டு நானும் கடன்னு இதையும் வெட்டிட்டு இங்கே இருக்கிறதையும் வெட்டிட்டு எனக்கு போதுமான அளவு கிடச்சிருச்சு. சரி தேவையில்லாத தூக்கி இவங்களுக்கு பிளான் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா எவ்வளவோ தந்துட்டானுங்க, இதை செய்ய மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே போயிட்டுருந்தேன். போன வாரம் நம்மளை பார்க்குது, அடிச்சிட போகுது. ஏன்னா நம்ம தான் பார்ட் 1லேயே நிறைய அடி வாங்கிட்டு போனோக்கிட்டே ஆகும், அந்த வைல்டு போர்கிட்டே ஆகும், அப்புறம் அயன்கோலம் கிட்டே அப்படின்னு பலவிதமான குட்டி பூனைக்கிட்ட அடி வாங்கி சாகிற அளவுக்கெல்லாம் நான் போயிட்டேன்ல. இதுக்கப்புறம் என்ன வேணும் பார்த்து இங்கே ஒரு ஃபார்ம் இருந்துச்சு, சரி இதையும் அடிச்சிடலாம் சொல்லிட்டு போயிட்டேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா கடன்னு இங்கே இருக்கலாம் வெட்டிட்டேன் கைஸ். இங்கே இருக்கலாம் நான் வெட்டிட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன செஞ்சேன்னா வீட்டுக்கு போயிட்டு இந்த கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம தேவையில்லாத பொருள், அதாவது தேவையான பொருட்கள்லாம் நம்ம செஸ்ட்டுக்குள்ளே வச்சுட்டு நான் கடன்னு செஸ்ட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். எங்கடா வைக்கிறது, அதாவது கரெக்டாக வச்சுருந்தேன். எங்கே இருக்கோ அங்கே சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டு நான் போய் சீடு பொறுத்த போட ஆரம்பிச்சிட்டேன். அது கிளாஸு என்ன பண்ணுறது பார்த்தா இங்கே யாரும் நடந்து போயிட்டான். அட பாவி, இது பிரச்சனை ஆயிடுச்சே அப்படி தான் யோசிச்சோங்க கைஸ். இந்த எவனோ நடந்து போயிட்டாங்க கைஸ். எவன் தலை கைஸ் கிடச்சானா இந்த அவனாக தான் இருக்கும் கைஸ். பார்த்துக்கிறேன், அவன் அடிப்பானா பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் போட்டுடலாம், கிளாஸ் போட்டால் வேலை முடிஞ்சிடும் சொல்லிட்டு நான் கிளாஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். கிளாஸு நான் பத்தாதோன்னு நினச்சேன் கைஸ். பார்த்தா ஸ்டேர்ஸ் மாதிரியே ஒரு 2 எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு. சரி 2 எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோன்னா சீடியும் சலுன்னு போட்டு நம்மளோட கம்ப்ளீட் வீட் ஃபார்ம் உருவாக்கிட்டேன் கைஸ். ஒரு ஃபைனல் லுக்காக இப்படி இருந்துச்சு. தேவையில்லாத அதாவது எக்ஸ்ட்ரா சீட்ஸ்லாம் நான் தூக்கி அந்த காம்போஸ்ட்குள்ளே போட்டுட்டேன். காம்போஸ்ட்குள்ளே போட்டால் நமக்கு போன் மீல் அது கிடைக்குமோ சொல்லிட்டு ஒரு ஃபைனல் வியூவாக இதாங்க கைஸ் நம்மளோட ஃபார்மு. ஒரு ஜம்பை போட்டு பார்த்துட்டு ஒரு சுற்றி ஒரு லுக்கு கைஸ். இதான் நம்ம ஃபார்மு. பார்த்தா இங்கே ஒரு ஆமை நடந்து வந்துச்சு. என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் சொல்லிட்டு ஒரு ஹாய் போட்டு போயிட்டேன் கைஸ்.
அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அடுத்த பாட்டில் நம்ம நைட் சர்வைவல் செய்யலாம் கைஸ். அது வரையும் பிளாக் ஃபாக்ஸ் சேயிங் டாட்டா பாய்.